ஹே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேரி செல்ஷியா, ஃபவுண்டர் ஆஃப் சைபர்கா இடியூ, டிஃபன் டிடெக்ட் அண்ட் டாமினேட். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோட ஃபேவரட்டான ஒரு பிஸ்னஸ் ஐகான், ஒரு இன்ஸ்பிரேஷனான பர்சன் சொல்லலாம், மிஸ்டர் பத்மநாதன் கோபாலன். இவர் யாருன்னா த ஃபவுண்டர் அண்ட் ட்ரீமர் ஆஃப் நோ ஃபுட் வேஸ்ட். ஸோ இவரோட மோட்டோ என்னன்னா, எங்கெல்லாம் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இருக்கோ அந்த ஃப்ரூட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ஹங்கர் ஸ்பாட்ஸ், எங்கெல்லாம் மக்கள் பசியால் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே போய் கொண்டு சேர்க்கிறது. லைக் ஆர்ஃபனேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை டம்ப்ஸாக இருக்கட்டும், ரிகர்ஸாக இருக்கட்டும், எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே போய் கொண்டு சேர்ப்பார் இவர். ஸோ இதுதான் அவரோட மெயின் மோட்டோவாக இருந்தது. ஸோ மிஸ்டர் பத்மநாதன் கோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சோஷியல் என்டர்பிரனர் who involves in various activities like waste management-ஆக இருக்கட்டும், டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இன்னோவேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரு. ஸோ அவரை பற்றின ஃபுல் வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் டோன்ட் ஸ்கிப், வாட்ச் டில் எண்ட். ஸோ பத்மநாதன் கோபாலன் அவர் பிறந்தது 1993 சேலம் டிஸ்ட்ரிக்டில். அவரோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவர் ஸ்கூலிங் முடிச்சது சென்ட் ஜான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம். அண்ட் +1 +2 ஸ்ரீவித்யா மஹதீர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு 2008 to 2010. அவர் 12th வந்து 95% ஸ்கோர் பண்ணி மெரிட்டில் வந்து காலேஜில் அவருக்கு சீட் கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் காலேஜில். ஸோ காலேஜ் அவர் முடித்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அங்கே வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரொடெக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஸோ காலேஜில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே லீட் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து ஃபவுண்டர் ஆஃப் க்ரீன் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்போட ஃபவுண்டராக இருந்திருக்காரு. அங்கே என்ன செய்வாங்கன்னா, எக்கோ சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கேஜெட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்னோவேட் பண்ணியிருக்காங்க. லைக் சோலார் சார்ஜர்ஸு, சோலார் பேட்ரிஸு, பவர் பேங்க்ஸு, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் கேன் வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் காலேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்குபேட்டர் மாதிரி வச்சு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணி. ஸோ இந்த இன்குபேட்டர் வைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்க காலேஜோட பிரின்சிபல் லக்ஷ்மி பிரபா மேம் அவங்க தான் வந்து முக்கியமான ரீசன் அப்படின்றது அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட காலேஜ் லைஃப் இதோட முடிஞ்சு. ஸோ அட் ஒன் டைம் வந்து அவர் வந்து டெடெக்ஸில் வந்து அவரோட டாக் வந்து கொடுத்துருந்தாரு. அங்கே அவர் சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னா, இப்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபுட் ப்ரொடெக்ஷனில் இன்வால்வ் ஆகுதுன்னா, அந்த 100% ஃபுட் ப்ரொடெக்ஷனில் 40% ஆஃப் ஃபுட்டு வந்து வேஸ்ட்டாக தான் போகுதான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. எதுலன்னா மேசிவ் ஃபுட் ப்ரொடெக்ஷனில். அதே இந்தியா 97th பொசிஷனில் இருக்குது. எதுக்குன்னா வேர்ல்டு அண்ட் ஹங்கரில். ஸோ இந்த விஷயத்து தான் அவரை வந்து ரொம்ப இன்டியூஸ் பண்ணுச்சு. எதுக்குன்னா, இந்த ஒரு மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. அவருக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ஆண்டர்பிரனராக ஆகணுன்ற ஐடியா இருக்குது. ஆனால் அவர் கையில் ட்ரீமை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபைன் டே அக்டோபர் 15 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பர்த்டே அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு nofoodwaste.in அப்படின்ற ஒரு டொமைன் நேமோட ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறாரு. அதோட சேர்த்து ஒரு ஃபோன் நம்பரும் கொடுக்குறாரு, 9087790877 அப்படின்ற ஒரு நம்பரும் இது பண்ணுறாரு. இந்த நம்பர் கொடுத்துட்டு இதோட இன்ஃபர்மேஷன் அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, எங்கெல்லாம் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இருக்குதோ நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள் யார் தேவையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் அந்த வெப்சைட்டை வந்து அவர் லான்ச் பண்ணியிருக்காரு. இது அக்டோபர் 15 டாக்டர் அப்துல் கலாம் பர்த்டே அன்னைக்கு. அண்ட் அதை லான்ச் பண்ணி ஒரு 2 நாளுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து கால் வந்தது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து ஒரு 10 ரூபா நோட்டு, ஒரு 2 ரூபா காயின், அப்புறம் 2 கட்டப்பை இருந்தது. அந்த பொருட்களை மட்டுமே அவர் எடுத்துகிட்டு போய் ஒரு 52 பேருக்கு சாப்பாடு அன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ தான் அவருக்கு தோணி இருக்கு, சரி ஒரு 12 ரூபா வச்சு மட்டுமே ஒரு 52 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்னா இந்த விஷயத்த கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் காசு போட்டு ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டி வாங்கினாங்க. அந்த ஸ்கூட்டிக்கு அவங்க பேர் வச்சது வந்து ஃபுட்டிவா அப்படின்ற ஒரு பேரும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொட்டீன் வந்து போயிட்டு இருக்கு. எங்கெல்லாம் எக்ஸஸ் ஃபுட் கிடைக்குதோ அந்த வண்டியில் எடுத்துகிட்டு அதை வந்து மக்களுக்கு போய் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு மேரேஜ் வீட்டிலேருந்து அவங்க ஃபுட்டு கிடைக்குதுன்னா அங்கே இருக்கிற பனானா லீஃப் வச்சு அந்த ஃபுட் எல்லாத்தையுமே பார்சல் கட்டிட்டு அங்கே ஃபுட்டு தேவைப்படுற ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்க்கோ இல்லை ஆர்ஃபனேஜஸ்க்கோ அவங்க அந்த மாதிரி போய் சேல் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தொடர்ந்து இதே நடக்குது. ஸோ ஒரு 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த 2 மாதத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஃபுட் கலெக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை மணிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதை எந்த இடத்துல உள்ள பீப்புளுக்கு டெலிவர் பண்ணியிருக்கோம், எப்படி டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்த வச்சு அவங்க வந்து ஒரு
டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இது ரெண்டுலேயும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்திரங்கள் கிடைக்கல. இப்போ சாப்பாடு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு போகிறோன்னா நம்ம பாத்திரத்தை வந்து அந்த இடத்துல கொடுத்துடணும். ஸோ இவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து பாத்திர கடை வந்து பத்தாமல் இருக்குது. ஸோ பாத்திர தேவைகளில் இருக்காங்க. இவங்க இந்த ரிப்போர்ட் வெளியிட்ட ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சுங்கம் அப்படின்ற ஒரு ஏரியா கிட்டேருந்து ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வாங்க, சுங்கம் இடத்துக்கு வாங்க, இங்கே ஒரு மெட்டல் ஷாப் இருக்குது, இங்கே வந்து உங்களுக்கு வேண்டிய பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு மாதம் வரைக்கும் கால் பண்ணவர் யாருன்னே தெரில. ரொம்ப நாள் கழிச்சு தான் யார் கால் பண்ணியிருக்கா அந்த ஆக்சுவல் பீப்புளே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த டைம் அவருக்கு தேவைப்படுற அந்த நீடை வந்து கோயம்புத்தூர் மக்களில் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் அவங்க வந்து ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபைன் டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு ஆள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. எதுக்குன்னா பாலினேஷன் ப்ராஜெக்ட் விஷனரி அவார்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. எதுலனா அமாங் 950 பார்ட்டிசிபென்ட்ஸில். ஸோ இதில் எப்படி அவங்க நாமினேட் ஆயிருக்காங்கன்னா வித் மேஜர் ஓட் ஷேர்ட் அப்படி இதில் அதிகபட்சமான ஓட் எடுத்து இவங்க வந்து 950 பீப்புள்ஸில் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. யார்? நம்ம நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்றதுல இருக்கிற நம்ம சார் வந்து நம்ம பத்மநாதன் கோபாலன் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சிபிஇ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு போட்டு அவருக்கு வந்து ஒரு வேன் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சிபிஇ மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் இந்த விஷயத்தை தெரிய வந்துட்டு அவங்க இந்த சேவையை நடத்துறதுக்காக அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஃபுட் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், அவங்க வெசல்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அவங்க வேன் பார்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய வாலண்டியர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரோட மிஷனில் வந்து அவரோட ஜாயின் பண்ணி அவங்களோட கான்ட்ரிபியூஷனுமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட கால் சென்டரை வந்து ஃபுல்லாக நடத்துறது மட்டுமே ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த கால் சென்டர் ஃபுல்லாகவும் நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் வந்து 1160 பிளேட்டான ஃபுட் வந்து மீதி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வீட்டிலேருந்து ஒரு 700 பேர் சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு வந்து மீதி இருக்குது. 700 பிளேட்ஸ் வந்து மீதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபுட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, அடுத்து டம்ப் யார்ட்ஸுக்கு, ரேக் பிக் கம்யூனிட்டிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹோம்லெஸ் பீப்புள்ஸ் இவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து அந்த ஃபுட் எல்லாத்தையுமே வந்து போய் சேஃபாக போய் ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? நம்ம ஃபவுண்டர் நம்மளோட பத்மநாதன் கோபாலன் சார். அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு. அப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இவர் பின்னாடி சீட்டில் இருக்காரு. இவருக்கு முன்னாடி சீட்டில் வந்து ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறவங்க, கையிலலாம் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஒரு வாரமாக நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கோம். இந்த ஒரு வாரமும் நம்ம குடும்பம் சாப்பிட்றதுக்கு தினமும் சாப்பிட்றதுக்கு ஒரு 700 ரூபா செலவாயிருக்கும். ஆனால் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அதனால இந்த காசை வச்சு நம்ம மற்றவங்களுக்குலாம் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் கேட்டுட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். சார் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து மக்களுக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அடுத்து இந்த விஷயத்தை வந்து இன்னும் வேகமாக எப்படி கண்டினியூ பண்ணி செய்யறதுன்றதை பற்றி அவர் இன்னும் எப்படி பெருசாக செய்யலான்றதை பற்றி அவர் யோசிச்சிருக்காரு. ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு அவர் மொத்தம் 1,63,023 பிளேட் ஆஃப் ஃபுட்டு வந்து மொத்தமாக எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதே இது கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் 447 பிளேட் ஆஃப் ஃபுட் வந்து ஃபீட் பண்ணியிருக்காரு. எவ்ரிடே தினமும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 1,63,000 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சாலும் இந்த ஸ்கோப் இன் 71% அகைன் கோயிங் டு வேஸ்ட். இப்போது சாப்பாடு அந்த அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 71% வந்து ஃபுட் வந்து வேஸ்ட்டாக போகுதுன்றது வந்து அவர் நோட் பண்ணியிருக்காரு. ஒரு ட்ராபேக்கும் இருக்குன்றதை நோட் பண்ணியிருக்காரு. இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு வேன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டிரைவர் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு மாற்றிட்டு போகிறன்றதுக்கு ஒரு டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவங்க 500 மீல் எவ்ரிடே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. வெசல்ஸு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து எல்லா 8+ சிட்டிஸில் வந்து இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் எல்லா இந்தியனுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஸோ நோ ஹங்கர், ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், இதுதான் அவங்களோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த 2 வச்சு தான் அவங்க வந்து அவங்க மோட்டோவை எடுத்து ஃபாலோ பண்ணி நடந்துகிட்டு இருக்காங்க.
அவருக்கு ஒரு ஆசை 50லேருந்து 60 சிட்டியில் தினமும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா பீப்புள்ஸுக்குமே அவர் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணணுன்றது தான் அவரோட மெயின் முக்கியமான ஆசை. ஸோ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற டைம் வந்து ஆர்ஃபனேஜ் அதாவது ஆசிரமத்துலேருந்து 18 வயசுக்கு அப்புறம் வெளிவர்ற மாணவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க எல்லாருக்குமே டிரைவிங் சொல்லி கொடுத்து கேப் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க எல்லாருக்குமே டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இந்த ஒரு பிஸ்னஸுக்கு அதாவது இந்த ஒரு சேவைக்கு வந்து அவங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டாங்க. எப்படி இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ஃபுட்டு எல்லாருமே டெலிவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆள் வேணும்ல. ஸோ அதுக்காக 18+ அதெல்லாமே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸுக்காக அவங்கள எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஃப்ரீ அண்ட் நோ ஃபுட் வேஸ்ட் இதுதான் அவங்களோட மெயின் மோட்டோ. இதை எவ்வளோ தூரம் அவங்களால கான்ட்ரிபியூட் கொடுத்து செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு வராங்க. இப்போ நோ ஃபுட் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2014 கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ் டு சால்வ் ஹங்கர் இன் த லோக்கல் டவுன் ஆஃப் கோயம்புத்தூர் இந்த மூலியமாக தான் அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ GFN குளோபல் ஃபுட் பேங்கிங் நெட்வொர்க் இவங்க வந்து நம்ம பத்மநாதன் கோபாலனோட நெட்வொர்க் கனெக்ஷன் கொண்டு இவங்க வந்து நிறைய சிட்டிஸ் 16+ சிட்டிஸை வந்து இந்தியாவில் க்ராஸ் பண்ணி எல்லாருக்குமே ஹங்கரில் இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே ஃபீட் பண்ணியிருக்காங்க. COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அந்த டைம் பிஸ்னஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபுட்டுக்கான தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கான தேவை அதிகமாக இருக்கும்போது இவங்க வந்து அடுத்த ஒரு சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அந்த சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி கிச்சன் வந்து ஆரம்பித்தாங்க. அந்த கம்யூனிட்டி கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது ஒரு 4லேருந்து 5 மில்லியன் ஆஃப் பிளேட்ஸ் வந்து இந்த பேண்டமிக் டைம் வந்து அவங்க வந்து எல்லா மக்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. 4லேருந்து 5 மில்லியன் ஆஃப் பிளேட்ஸ் மட்டும் ஃபுட்டு வந்து இவங்க வந்து இந்த பேண்டமிக் டியூரேஷன் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அது என்னன்னா மக்கள் எல்லாருமே டெய்லி வேஜஸ் பண்ணுறவங்க தினசரி சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப்பை வந்து அவங்களோட சேவிங்ஸ் அவங்களோட ரேஷன் எல்லாமே ஒரு மாதத்துலேயே தீர்ந்து போயிடுச்சு. அப்போது அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரயோஜனமாக கொடுக்கணுன்றதுக்காக அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ட்ரை ரேஷன் கிட் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்து எல்லா மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் பர்சனலாக போய் அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் 2 அடல்ட்ஸு 2 குழந்தைங்க அப்படி இருக்கிற வீட்டுக்கு மொத்தம் இந்த தேவையான மளிகை ஜாமான் அடுத்து கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே சேர்த்து ட்ரை கிட்ஸாக ஒரு 44,000 பேர் வீட்டுக்கு வந்து இவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் போய் பர்சனலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பேண்டமிக் டைமில் அவங்க பண்ண முக்கியமான ஒரு நோட்டபுளான ஆக்ஷன் இந்த பிளான் வந்து. இதையும் வச்சு அவர் சொல்லியிருப்பாரு இந்த பேண்டமிக் டைமில் வந்து என்னால் ஒரு சின்ன சால்ட்டாக இருக்க முடிஞ்சுது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக இருக்க முடிஞ்சுது பசியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னு நினச்சி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. ஸோ அடுத்து அவர் வாங்கின அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் யூத் அவார்டு 2019 வாங்கியிருக்காரு. நேஷனல் யூத் அவார்டு 2019 வாங்கியிருக்காரு. சிஎம் ஸ்டேட்ஸ் அதாவது சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு வந்து 2017 வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா ஃபுட் வேஸ்ட் இஸ் நாட் அ வேஸ்ட் அன்டில் யூ வேஸ்ட் இட். A small step can solve a big problem. True entrepreneurship is not about solving a problem. He didn't chase a profit, but he chased the perfect purpose. அடுத்து leadership starts with taking responsibility. Age, background or money doesn't define your worth. So, a simple man in Salem to a symbol of sustainability and service. Mr. Padmanathan's life teaches that being kind is also being powerful. So, I hope you all enjoyed this video, knowing the life of Mr. Padmanathan Gopalan. Hope you all like this and thank you so much for watching. Thank you so much.